உங்களோட 2 ரிங் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ரிங் ஃபிங்கர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விரல்களை விட ரிங் ஃபிங்கரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். கண்களுக்கு நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த 2 ரிங் ஃபிங்கரை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், புருவத்துக்கு மேலே இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்து மைல்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து கண்களோட இந்த சைடில் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி மூக்கோட இந்த சைடு, கண்களுக்கு உள்புறம் மூக்கோட இந்த இடத்துல இருந்து திராட்டக்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த திராட்டக்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் இருக்கு இல்லையா, ஐ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே சமயம் கண் பார்வை திறனை நல்லா கூர்மையாக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்களில் உள்ள தங்கி இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யறதுக்கும் இந்த திராட்டக்க அப்படின்ற மெத்தட் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருட்டு ரூமில் தான் இதை செய்ய முடியும். ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூமோட கதவு இல்லை ஜன்னல் வழியாக கூட எந்த ஒரு வெளிச்சமும் உள்ளே வராமல் இருக்கணும். அந்த ரூமில் டியூப் லைட்டோ இல்லை எந்த ஒரு லைட்டோ இருக்கக்கூடாது. இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெளிச்சம் அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் எடுத்துக்கணும். இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வச்சுருங்க. இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே ஒரு 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக 20 செகண்ட் உத்து கவனித்து நீங்கள் பார்க்கணும், கண் சிமிட்டாமல். இதை பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகப்படியான வெளிச்சம், குறைவான வெளிச்சம்னு வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்கள் தன்னை தானே சரி செய்துக்கிறதுக்கு இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒன்று. இப்போ டிம் லைட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இல்லை குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம கண்கள் நல்லா தெரியும் இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் இருக்குது அப்படின்னா. அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, ஆனால் செய்யறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. இரவு தூங்க போகிற நேரம் மொபைல் பார்க்காம இருக்கிறது. பொதுவாக கண்களுக்கு எந்த ஒரு காய்கறி நல்லதுன்னு யாரையாவது கேட்டால் முதல்ல கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கேரட் அப்படின்றது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தாராளமாக உங்கள் அன்றாட உணவில், மதிய உணவில் சேர்த்துக்கோங்க. வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இருக்குது. ஆனால் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். எந்த அளவுக்குன்னு பார்த்தா, ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு இந்த மஞ்சள் பூசணி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான 100% கிடையாது, கிட்டத்தட்ட 245% வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இது பப்பாளி பழம், மாம்பழம், அன்னாசி பழம், இது கூடவே சிவப்பு கொய்யாப்பழம், அஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் விட்டான். இதை பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி சமைத்தும் சாப்பிடலாம், இல்லை பொரியல் மாதிரி சமைத்தும் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பாக குடமிளகாய். காண்டாக்ட் லென்ஸாக ஸ்பெக்ஸான்னு கேட்டிங்கன்னா, காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ என்ன மாதிரி கேர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து வயசான பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஐடி கம்பெனிலே இருக்கலாம், இல்லை யூடியூப்ல கூட இருக்கலாம், எங்கேயோ சரி, எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்கள் பற்றின ஒரு வீடியோ தான். முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசான தாத்தா பாட்டி எல்லாம் வந்து கண்ணாடி வந்து போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க போடுறாங்க, நடுத்தர வயசுல இருக்கிறவங்க போடுறாங்க, பல காரணங்களுக்காக வந்து கண்ணாடி வந்து போடுறாங்க. கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதுனால தான் இந்த மாதிரி கண்ணாடி வந்து போடுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்கள் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரெமடி, சின்ன சின்ன டிப்ஸு, எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்களுக்கு வந்து இருக்குது. உணவு முறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஓவரால் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். நானே வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருக்காதுல்ல. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு அதுக்கு ஆன்சர் கிடச்சி அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து டாக்டர் மைதிலி மேடம், இவங்க வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டயட்டிஷியன். இவங்கள நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வரவேற்கலாம். இவங்க நமக்கு வந்து தேவையான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வந்து கொடுத்து நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நிகழ்ச்சிக்கு வந்து மைதிலி மேடத்தை நான் வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு டவுட் என்னன்னா, முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வயசான தாத்தா பாட்டிகள் மட்டும்தான் கண்ணாடி போடுவாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன பசங்க கூட வந்து கண்ணாடி போடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இதை வந்து சொன்னீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க மேடம், சொல்லுங்க.
கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம், அது மொபைல் ஸ்க்ரீன் ஆகட்டும், கம்ப்யூட்டர், லேப்டாப்னு நம்ம கண்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா? இதனாலேயும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பு சீக்கிரமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். ரெண்டாவது முக்கியமான காரணம் சரியில்லாத உணவு முறை. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வளர்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிஸ்கெட்டு, சிப்ஸ் எல்லாம் ஜங்க் ஃபுட் வாங்கி அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா? இதனால் ஊட்டச்சத்து குறைபாடு சீக்கிரமே வந்துடுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அவங்க உடம்புல குறைபாடு வந்துருச்சு அப்படின்னாலும் சீக்கிரமே கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான். மேடம், நீங்க இப்ப விட்டமின் ஏ பத்தி சொன்னீங்கல்ல, விட்டமின் ஏ அப்படிங்கிறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை தவிர்த்துட்டு விட்டமின் ஏனால நம்ம உடம்புக்கு வேற ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைகிறதுனால நமக்கு உடம்புல அந்த டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதையும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நாங்க எல்லாருமே தெரிஞ்சுப்போம் மேடம். ஆமாம், வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கண்களுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடம்புல பல வேலை பார்க்குது. அதில் ரொம்ப குறிப்பாக எலும்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும், நரம்பு மண்டலத்தையே வலுவடைய செய்து நரம்பு தளர்ச்சி பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. ஏன் நோய் எதிர்ப்பு தன்மையை பார்த்தா பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது கம்மி பண்ணிடும். இவ்வளோ வேலைகள் நம்ம உடம்புல பார்த்தாலும் ரொம்ப குறிப்பாக கண் பார்வை சம்மந்தப்பட்ட மாலைக்கண் நோய் பாதிப்பு, கண் அழுத்த நோய், கிளௌகமா, கேட்ராக்ட்ன்ற கண்புரை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்னாலே கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்யும். ரொம்ப குறிப்பாக பார்த்தா மாலை கண் அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கண்களில் பொதுவாக ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்களில் உள்புறத்தில் ரெட்டினான்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த ரெட்டினா பகுதியில் ரொடாப்சின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம உடலுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான வெளிச்சம், குறைவான வெளிச்சம்னு வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்கள் தன்னை தானே சரி செய்துக்கிறதுக்கு இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒன்று. இப்போ டிம் லைட் இருக்கக்கூடிய ஒரு ரூம், இல்லை குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம கண்கள் நல்லா தெரியும் இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு வராமல் இருக்குது அப்படின்னா. அப்படிப்பட்ட இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம உடம்புல குறைபாடு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்க இல்லையா? வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி எலும்புகள், நரம்புகள் இது ரெண்டுமே பலவீனமாயிடும், நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாயிடும். ரொம்ப குறிப்பாக மாலைக்கண் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். அதாவது குறைவான வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் கண் பார்வை சரியாக தெரியாது. வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கண்கள் தன்னைத்தானே சரி செய்துக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாயிடும். இதனால் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு உங்கள் உடம்புல வராமல் சரியான உணவு முறை எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அப்படி ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடுச்சு அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்திலே சரி பண்ணிக்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தை சரியாக கவனிக்காமல் குறைபாடை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னும் போது பிற்காலத்தில் ஜெரோப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். ஜெரோப்தால்மியா அப்படின்றது என்னென்னா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளிவரக்கூடிய அந்த ஒரு நிலையே கம்மியாயிடும், குறைஞ்சிடும். இதுக்கு காரணம் என்னென்னா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளிவரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய கண்ணீர் சுரப்பிகளோட வெளிப்புற திசுக்கள்லாம் வீக்கம் ஏற்படும். இதனால் பார்த்தா ஜெரோப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதனால் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்து சரியான உணவு முறை, சரியான சிகிச்சை எடுத்து அதை சரி செய்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஓகே மேடம், விட்டமின் ஏ பற்றி சூப்பராக சொல்லிட்டீங்க, எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா புதுசாக இன்னொரு விஷயம்னா விட்டமின் சி, விட்டமின் இ அதையும் பற்றி சொல்லுங்க. ஏன்னா அதையும் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன்னா காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா விட்டமின் சி அப்படிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியுமே தவிர இது கண்ணுக்கு கூட ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறது தெரியாது, புதுசாக வந்திருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அதனால விட்டமின் சி பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சொன்னீங்கல்ல, அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
ஆமாம், வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து எந்த அளவுக்கு நம்ம கண் பார்வைக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு வைட்டமின் சி, வைட்டமின் இ இந்த 2 ஊட்டச்சத்துக்களும் ரொம்பவே தேவையான ஒன்றா இருக்கும். இப்போ ஒரு ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க என்னென்னா, வைட்டமின் சி ஊட்டச்சத்து கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆய்வில். அதே மாதிரி வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது வயசாக கண் பார்வை மங்கி போகும் இல்லையா, அதை சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தும். ஏஜ் ரிலேட்டட் மேஸ்குலார் டீஜெனரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். அதே சமயம் நம்ம உடம்புல கண் பார்வைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று. இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நோய் எதிர்ப்பு அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து வைட்டமின் சின்றது நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அதே சமயம் நோய் எதிர்ப்பையும் அதிகப்படுத்துகிற மாதிரி கண் பார்வை திறனையும் நல்லா மேம்பட செய்யறதுக்கு வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்று. வைட்டமின் இ ஊட்டச்சத்துன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இ ஊட்டச்சத்து அப்படின்றதும் கண் பார்வைக்கு தேவை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கத்திலிருந்து கண் பார்வையை பாதுகாக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது. கண்களில் வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ இது 3மே கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். சூப்பரா சொன்னீங்க மேடம், ரொம்ப நன்றி. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க விட்டமின்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல, இந்த உணவுகள் பத்தி சொன்னீங்கன்னா நல்லது. அதாவது சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் வந்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. அதாவது டோட்டலா நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இந்த கண்ணுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றது நம்மளுடைய கண் பார்வையை வந்து அதிகரிக்கும், இதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போம் மேடம். உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவுகள்லாம் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வைட்டமின் ஏல ப்ரீஃபார்ம்டு வைட்டமின் ஏன்னு சொல்லுவோம், ரெண்டாவது ப்ரோ வைட்டமின் ஏ. இந்த ப்ரீஃபார்ம்டு வைட்டமின் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெட்டினால் ஃபார்மில் இருக்கும். முக்கால்வாசி அனிமல் பேஸ்டு உணவுகள், அதாவது அசைவ உணவில் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து நான் சொன்ன இந்த ப்ரோ வைட்டமின் ஏ அப்படின்றது பீட்டா கெரோட்டின் மாதிரி கெரோட்டினாய்டு ஃபார்மில் இருக்கும். பிளான்ட் பேஸ்டு உணவுகள், அதாவது காய்கறி பழங்களில் தான் அதிக அளவில் இருக்கும். இப்போ முதல்ல நான் சொன்ன அந்த ப்ரீஃபார்ம்டு வைட்டமின் ஏ எந்தெந்த அசைவ உணவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன், எல்லா வகையான மீன்லேயும் இருக்குது, மீன் எண்ணெய்லேயும் இருக்குது, முட்டையோட மஞ்சள் கருவில் அதிகமாக இருக்குது. ஈரல் அப்படின்றது ஆட்டு ஈரலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிக்கன் ஈரல் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதுலேயும் சரி, ஈரல் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பசும்பால், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃபார்ம்டு வைட்டமின் ஏ அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. அடுத்து ப்ரோ வைட்டமின் ஏ, இது பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்களில் அதிகமாக இருக்குது. எந்தெந்த உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கண்களுக்கு எந்த ஒரு காய்கறி நல்லதுன்னு யாரையாவது கேட்டால் முதல்ல கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கேரட் அப்படின்றது வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் மதிய உணவில் சேர்த்துக்கோங்க. வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இருக்குது. ஆனால் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். எந்த அளவுக்குன்னு பார்த்தா, ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு இந்த மஞ்சள் பூசணி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான 100%லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 245% வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இது கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். இப்போ வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா, தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு 1 கப்பு மஞ்சள் பூசணிக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கேரட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். கண் பார்வைக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை மதிய உணவில் சேர்த்துட்டே வாங்க. இப்போ வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க மற்ற உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அரை நெல்லிக்காய் கிடையாது. உள்ளே இருக்க கொட்டையை நீக்கிட்டு நீங்கள் ஜூஸ் மாதிரி மிக்சியில் அரைத்தும் குடிக்கலாம், இல்லை தேன் நெல்லி மாதிரி தேனில் ஊற வைத்தும் சாப்பிடலாம். அடுத்து முருங்கைக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ, இதை குழந்தைகளுக்கு வேக வைத்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிட கொடுங்க. பிற்காலத்தில் எந்த ஒரு கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பழங்களில் பப்பாளி பழம், மாம்பழம், அன்னாசி பழம், இது கூடவே சிவப்பு கொய்யாப்பழம், வெள்ளை கொய்யாப்பழமும் சாப்பிடலாம். சிவப்பு கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தினமும் உணவு சமைக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, சாம்பார், ரசம்னு இல்லை பொரியல் எது சமைக்கிறீங்கனாலும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டு சமைத்து சாப்பிடுங்க. கருவேப்பிள்ளையில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. தக்காளி, தினமும் அன்றாட உணவு சமைக்கும் போது போதுமான அளவு தக்காளி சேர்க்குறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க.
ப்ரொக்கோலின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை பூங்கொசுன்னு சொல்லுவாங்க. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காயிலையும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க உணவுகள் பற்றி சொன்னேன் இல்லையா, இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் உள்ளடங்கிடும். இப்போ நெல்லிக்காயில் பார்த்தா வைட்டமின் ஏவோட சேர்ந்து வைட்டமின் சியும் இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காயில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து மாதிரி கூடவே வைட்டமின் சின்னு எல்லா உணவுலேயும் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்னா ஒரு சில உணவுகள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை பழத்தோட சாறு, ஒரு கிளாஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் அடிக்கடி நீங்கள். சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், ஸ்ட்ராபெரி, கிவி பழம், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த வைட்டமின் ஏ, வைட்டமின் சி எல்லாம் தவிர்த்து லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்ற 2 முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு கண் பார்வையை மேம்பட செய்யும்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்து பிற்காலத்தில் ரத்த சக்கர அளவு சரியாக கவனிக்காமல் விடும்போது பார்த்தீங்கன்னா கண் பார்வை சம்மந்தப்பட்ட டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இல்லையா. நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்பை தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த லியூட்டின், ஜியாசாந்தின்ல அதிக அளவில் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது இந்த 2 வேதிப்பொருட்களும். இது எந்த உணவுகளில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு. அன்சால்ட்டடாக இருக்கணும், உப்பு சேர்க்கப்படாத பிஸ்தா பருப்பு. தினமும் கூட ஒரு 5லேருந்து 7 பிஸ்தா பருப்பு அதிகபட்சம் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. முட்டையோட மஞ்சள் கரு, எல்லோ யோக் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கரு ரெண்டுத்துலையுமே, வெள்ளை மஞ்சள் ரெண்டுத்துலையுமே இந்த லியூட்டின், ஜியாசாந்தின் 2மே அதிகமாக இருக்குது. அஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் விட்டான். இதை பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி சமைத்தும் சாப்பிடலாம், இல்லை பொரியல் மாதிரி சமைத்தும் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பாக குடமிளகாய். குடமிளகாய் அப்படின்றது பச்சை நிறம் மட்டும் கிடையாது, எந்த கலராக இருந்தாலும் சரி அதில் இந்த லியூட்டின், ஜியாசாந்தின் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. இதையும் உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இது இல்லாமல் பட்டாணி, வேக வைத்த பட்டாணி, வேக வைத்த மக்காசோளம், இதில் எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த லியூட்டின், ஜியாசாந்தின் அதிகமாக இருக்குது. இந்த உணவுகள் எல்லாத்தையும் நம்ம அன்றாட உணவில் குழந்தைகளுக்கெல்லாம், ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு, கண்புரை, கேட்ராக்ட் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். ரொம்ப நன்றி மேடம், சூப்பராக வந்து உணவு முறைகள் பற்றி சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, நம்மளுடைய கண் பார்வையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி டிப்ஸ் சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் கேட்டு வந்து ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ எல்லாருக்குமே அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் மேடம், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். சிம்பிளான ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து நல்ல 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து தலைக்குளியல் எடுக்கிறது அப்படின்றது கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சிம்பிளான அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளரிக்காய் கண்களை சுற்றி கருவளையம் வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லை கண்களுக்கு குளிர்ச்சிக்கு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி உருளைக்கிழங்க சர்க்குலர் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்களுக்கு மேலே வச்சுடுங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிடத்துக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் தூக்கி தூர வீசிடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்துட்டே வரலாம். அடுத்து இன்னும் ரொம்ப சிம்பிளானது, விளக்கெண்ணெய் வாங்கி கொஞ்சமாக வீட்டில் வைத்துக்கோங்க. இரவு நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிடம் முன்னாடி கை விரல்கள்லேயே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. கண்களை மூடிட்டு கண்களை சுற்றி கிளாக் வைஸ் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணணும் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம். இதை துடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, ஆனால் செய்யறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒன்று. இரவு தூங்க போகிற நேரம் மொபைல் பார்க்காம இருக்கிறது. நம்ம கண்கள் அந்த மொபைல் ஸ்க்ரீனுக்கு அதிகப்படியாக இரவு தூங்க போகும்போது எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா கண் பார்வை சீக்கிரமே பாதிப்படையும். தூங்க போகிற டைம்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் முன்னாடியாவது மொபைல் எடுத்து தூர வச்சுருங்க. தூங்குகிற டைம்லேருந்து 1 மணி நேரம் முன்னாடி வரைக்குமாவது அட்லீஸ்ட் மொபைல் பார்க்குறத தவிர்க்கிறது நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாமே சூப்பர் மேடம். இப்போ நான் அடுத்து என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இதை தவிர்த்துட்டு நம்ம வந்து வீட்லேயே இருந்து ஏதாவது சின்ன சின்ன கண்ணுக்குன்னு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்கிறதுனால கூட நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் சரி, இதை பார்க்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே வீட்டில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க மேடம். அப்படி ஏதாவது கண்ணுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மேடம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்களே செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன். இது ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்க திராட்டக்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த திராட்டக்க அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்களுக்கு
கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் இருக்கு இல்லையா, ஐ மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே சமயம் கண் பார்வை திறனை நல்லா கூர்மையாக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்களில் உள்ள தங்கி இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், அதாவது கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யறதுக்கும் இந்த திராட்டக அப்படின்ற மெத்தட் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருட்டு ரூமில் தான் இதை செய்ய முடியும். ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரூமோட கதவு இல்லை ஜன்னல் வழியாக கூட எந்த ஒரு வெளிச்சமும் உள்ளே வராமல் இருக்கணும். அந்த ரூமில் டியூப் லைட்டோ இல்லை எந்த ஒரு லைட்டோ இருக்கக்கூடாது. இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெளிச்சம் அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் எடுத்துக்கணும். இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வச்சுருங்க. இந்த விளக்குலேருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சம் மட்டுமே இந்த ரூமில் இருக்கணும். விளக்கு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். விளக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஏதாவதுனா நீங்கள் கேண்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் அந்த ஒரு வெளிச்சத்தை தவிர வேறு எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கக்கூடாது. இந்த வெளிச்சத்தை உங்கள் கண்களை நீங்கள் சிமிட்டாமல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா, கண் சிமிட்டாமல் இந்த வெளிச்சத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது கண்கள்லேருந்து கண்ணீர் வெளிவரும். இந்த கண்ணீர் வெளிவர வரைக்கும் நீங்கள் அதை உத்து நல்லா கவனித்து பார்க்கணும். கண்கள்லேருந்து தண்ணி வெளி வந்துடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் தொடச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மெத்தட் முடிஞ்சிடுச்சு. இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கண்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் அந்த கண்ணீர் மூலமாக வெளிவந்துடும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய ஐ மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். இது ஆயுர்வேத மருத்துவத்தில் திராட்டக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோலாம் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை, வேலைக்கு போகிறேன், லேட் நைட் தான் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்றவங்களுக்குலாம், வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு நீங்கள் போகிற இடத்துலையே அங்கேயே ஒர்க் பிளேஸ்லேயே செய்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2 ரிங் ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ரிங் ஃபிங்கர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விரல்களை விட ரிங் ஃபிங்கரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். கண்களுக்கு நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த 2 ரிங் ஃபிங்கரை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், புருவத்துக்கு மேலே இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்து மைல்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து கண்களோட இந்த சைடில் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி மூக்கோட இந்த சைடு, கண்களுக்கு உள்புறம் மூக்கோட இந்த இடத்துல இருந்து மைல்டான ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வந்து மறுபடியும் கண்களோட இந்த சைடு அதே இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இது மாதிரி 2 கண்களுக்கும் கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை செய்யணும். தொடர்ச்சியாக ஒரு 4 to 5 டைம்ஸ் இதை செய்யலாம். இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடத்துல இந்த மர்மா பாயிண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, இதனால் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். கண் பார்வை திறனையும் நல்லா மேம்பட செய்ய முடியும். இந்த எக்ஸசைஸை வேலைக்கு போகிறவங்க ஒர்க் பிளேஸ்லேயும் செய்யலாம். இல்லை வீட்டில் இருக்கீங்க ஃப்ரீ டைமில் நீங்கள் மதிய நேரத்துலையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் உட்காந்து இதை கண்களை மூடிட்டு செய்தீங்க அப்படின்னாலும் கண் பார்வை திறன் நல்லா கூர்மையாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓகே மேடம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஐடி கம்பெனின்னு மட்டுமே கிடையாது, இப்போ எல்லாம் வந்து என்ன மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து லேப்டாப்பு, மொபைல் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து அதை பார்த்துட்டே இருக்காங்க. இதனால கூட கண்களில் வந்து பிரச்சனைகள் வரும்ல. ஸோ இந்த மாதிரி அதிக நேரம் வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வந்து சொன்னீங்கன்னா அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம். கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீனுக்கெல்லாம் அவங்க கண்கள் அதிகப்படியான நேரம் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. இதனாலேயே பார்த்தீங்கன்னா கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பு பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே ஒரு 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக 20 செகண்ட் உத்து கவனித்து நீங்கள் பார்க்கணும், கண் சிமிட்டாமல். இதை பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பொருளை 20 செகண்ட் கண்ணை நல்லா சிமிட்டாமல் நீங்கள் பார்க்கணும். இதை செய்யும்போது கண்கள்லேருந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து வெளியே வரும், கண்ணீர் வெளிவரும். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்களில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்ற கழிவுகள், அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றமாகும். நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்களில் சிமிட்டுறதுக்கே மறப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீனை உத்து கவனிப்பாங்க இல்லையா, கண் சிமிட்டுறதே மறக்கிறாங்க. கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த 20-20-20 ரூல் அப்படின்ற எக்ஸசைஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்களில் நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, ஐடி கம்பெனிலேயே ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் எழுந்திருக்க கூட வேண்டாம், உட்காந்துருக்க அதே இடத்துலேருந்தே 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்தே 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தொடர்ச்சியாக 20 செகண்ட் பார்க்கணும். ஆனால் ரொம்ப முக்கியம், கண் சிமிட்டிகிட்டே பார்க்கக்கூடாது, கண் சிமிட்டாமல் பார்க்கணும். ஓகே மேடம், புரியுறது மாதிரியே சொன்னீங்க. நான் வந்து அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும்போது கண்ணாடி போடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணாடி போடுறத விரும்பாம அதை வந்து ஒரு மறைக்கிறதுக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ணாடிக்கு பதிலாக வந்து காண்டாக்ட் லென்ஸ் வந்து போடுறாங்களே, அது வந்து எப்படி நல்லதா
இது கண்ணாடி நல்லதா இல்லை காண்டாக்ட் லென்ஸில் நல்லதா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம டெய்லி வந்து போடும்போது அதனால ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இதை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா லென்ஸ் வந்து போடுறவங்களுக்கும் அதே மாதிரி கண்ணாடி போடுறவங்களுக்கும் 2 பேருக்குமே அது வந்து பயனுள்ளதாக இருக்கு மேடம். கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இப்போ கண்களில் பாதிப்பு வந்துருச்சு, ஐ பவர் வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் கண் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறது, 2வது காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறது, 3வது காண்டாக்ட் லென்ஸு ஸ்பெக்ஸ் இது 2மே இல்லாமல் பண்ணுறதுக்கு லேசர் சர்ஜரி போயிடுறது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இது 2த்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2மே நல்ல விஷயம் தான். ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட், இப்போது பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கண்ணாடியோட தடிமன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், திக்னஸ். ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே சைடில் வந்து இந்த ஃப்ரேம் வந்துடும் இல்லையா? ஸோ அதனால் சைடு விஷன் அப்படின்றது லைட்டாக மறையும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி ஏதாவது போகிறீங்க அப்படின்னும் போது அந்த நேரம் வந்து ஸ்பெக்ஸ் வேணாம், காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலான்னு ஃபீல் பண்ணுறது, இப்படி சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்குமே தவிர ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறது கண் பார்வைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். ஐ பவர் இருக்குது அப்படின்றவங்க ஸ்பெக்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காண்டாக்ட் லென்ஸாக ஸ்பெக்ஸான்னு கேட்டிங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ என்ன மாதிரி கேர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தூங்கும்போது அப்படியே காண்டாக்ட் லென்ஸ் எடுக்காமல் அப்படியே தூங்கிடுவாங்க. ரொம்ப குறிப்பாக மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நேப் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடுவாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ காண்டாக்ட் லென்ஸோடு அப்படியே படுத்து தூங்கக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா காண்டாக்ட் லென்ஸை சரியான முறையில் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஒரு சிலர் லென்ஸை ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கை விரலை வாஷ் பண்ணாமல் கைகளை அப்படியே விரலால் எடுத்துருவாங்க. கைகளை முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் தான் லென்ஸ் எடுக்கணும். லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா தனியாக, அதை வைத்து லென்ஸை ப்ராப்பரான முறையில் க்ளீன் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்களில் ஏதாவது ட்ராப்ஸ் விடுறீங்க, இப்போ க்ளௌகமா மாதிரி ஏதோ பாதிப்பு இருக்குது, நீங்கள் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ட்ராப்ஸ் ஏதாவது விடுறீங்க அப்படின்னா லென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் கண்களுக்கு ட்ராப்ஸ் விடணும். ரொம்ப குறிப்பாக லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் அந்த காலகட்டத்தை தாண்டியும் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? லென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேரோடு யூஸ் பண்ணுறீங்க, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறீங்க கண்களுக்கு அப்படின்னா தாராளமாக காண்டாக்ட் லென்ஸும் யூஸ் பண்ணலாம். வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்பெக்ஸும் யூஸ் பண்ணலாம். காண்டாக்ட் லென்ஸா ஸ்பெக்ஸா அப்படின்ற கேள்விக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஏன்னா காண்டாக்ட் லென்ஸு ஸ்பெக்ஸ் 2மே உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இவ்வளோ நேரமும் கண்கள் சம்மந்தப்பட்ட எங்களுடைய கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொன்ன மைதிலி மேடத்துக்கு நம்ம சேனல் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.